நேற்று 2 மீனா வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு குட்டி போட்டு 4 மீன் ஆயிடுச்சுங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 2 ஆஃப் நம்ம தங்க மீன்கள் வளர்க்க போகிறோம். நேற்று தங்கராசு பேரை வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்ததை பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வீட்டில் வச்சு இந்த கோல்டு ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ண முடியலன்னு நம்மளை வச்சு வளர்க்க சொல்லிட்டாரு. அதுதான் இந்த ரெண்டு. இந்த பிளாக் கலர் கோல்டுக்கு கேப்டன் விஜயகாந்த்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். எப்பயுமே மீன் வாங்கிட்டு வந்தா கவரை உடனே பிரித்து தண்ணியில் ஊற்றக்கூடாது. ஏன்னா கவரில் இருக்க தண்ணி ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், நம்ம தொட்டியில் இருக்க தண்ணி ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ நம்ம கவரோட தொட்டிக்குள்ள வச்சிட்டோம்னா கவரில் உள்ள தண்ணியும் தொட்டியில் உள்ள தண்ணியும் ஒரே டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நம்ம தொட்டியில் கால்வாசி தண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மீனுக்கு ஊற்றுறது ஆர்ஓ வாட்டர் தான். அதை தொட்டியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் தனியாக ஒரு கேன்லையோ பக்கெட்லையோ பிடிச்சி வச்சிட்டோம்னா அதில் உள்ள ஆக்சிஜன் லெவலும் பிஹெச் லெவலும் டெம்பரேச்சரும் கரெக்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம மீனுக்கு ஊற்றும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம புதுசாக வந்த கோல்டு ஃபிஷ்ஷை தனியாக கவரில் பார்க்கும்போது சைஸ் பெருசாக தெரிஞ்சு, ஆனால் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க தங்கராசு பேரோட கம்பேர் பண்ணி பார்த்தா குட்டியாகவே இருக்கு. அதே மாதிரி நம்ம கவரில் இருக்க தண்ணியை மொத்தமாக உள்ள ஊற்றுறதுக்கு முன்னாடி தொட்டியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கவருக்குள்ள ஊற்றுறது நல்லது. ஏன்னா 2 தண்ணியோட பிஹெச் லெவலும் பாக்டீரியா லெவலும் வேற வேற மாதிரி. ஸோ தொட்டியில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கவருக்குள்ள போகும்போது அந்த மீன் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அடாப்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு மணி 12, அதனால நம்ம புது மீனுக்கு அவ்வளோ டைம் கொடுக்கல, உடனே உள்ள லான்ச் பண்ணி. நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஏர் பம்பை தொட்டிக்கு மேலே வைக்க சொன்னார், அப்பதான் கொஞ்சம் லைஃப் வரும். அவர் சொன்ன ஐடியா நல்ல ரீசனபிளா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஏர் பம்போட ஒயர் தொட்டிக்கு மேலே வைக்கிற மாதிரி ஹைட்டா இல்லை, அதனால அந்த பிளான் ஃபெயிலியர். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷோட சைஸ் கம்பேரிசன் ஈஸியாக இருக்கும். 2 குண்டு பயிலுக்கு சுத்துறானுங்களா, அவங்க தான் பழைய தங்கராசு. கீழே இருக்க 2 குட்டி பசங்க தான் புதுசாக வந்தவங்க. இப்போ நம்ம தண்ணி புதுசாக ஆட் பண்ணிருக்கனால மெடிசனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெடிசன் 2 லிட்டருக்கு 5 சொட்டுன்னு போட்டுருக்கோம். ஆனால் நம்ம மொத்த டேங்குக்கே 2 சொட்டு தான் போட போகிறோம். வரும் முன்னர் காவாதார் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல் ஆகிவிடும். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்காம வாழ்றவங்களோட வாழ்க்கை நெருப்புக்கு பக்கத்துல வச்சா வைக்க போற மாதிரி எப்ப வேணா பத்தி எரியலாம். அது மாதிரி தான் நம்ம மீனுக்கு இப்போதைக்கு எந்த டிசீஸும் இல்லாட்டியும் முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் மருந்து போட்டு விட்டா கிருமி எல்லாம் செத்துரும். இது போக மீனுக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்கு, அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க நீங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.